Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அப்படினு சொல்லலாம். 12th standard physics lesson 3ல இந்த டாபிக் இருக்கு. magnetism lessonல. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா torque acting on a bar magnet in uniform magnetic field. Uniform magnetic field அப்படினு சொல்லும்போது அதனுடைய magnitude அதனுடைய distance எல்லாமே சேம். அதான் நம்ம யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோ இந்த மாதிரி சரியா? சோ இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. which mean இதனுடைய மேக்னிட்யூட் சேம், இதனுடைய டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். அதை தான் நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை நான் வைக்கிறேன். அப்போ அதில் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா டார்க் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ரொட்டேட்டிங் எஃபெக்டை தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜஸ்ட் இங்கே ரொட்டேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு மட்டும் எழுதிடுறேன். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் சரியா? ஸோ ரொட்டேட்டிங் எஃபெக்டை தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்போ இது வெளியே போகுது, இந்த டைரக்ஷனில் வெளியே போகுது அப்படின்னா நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இது வந்து நார்த் போல் அண்டு உள்ளே போகிறது வந்து நம்ம சவுத் போல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த பேசிக்ஸ்லேயே இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பேன், நான் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு பார் மேக்னெட்டை இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் டில்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட். அப்போ இந்த பார் மேக்னெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நார்த் போல் அண்ட் இந்த இடத்துல எனக்கு சவுத் போல். இப்போ அக்கார்டிங் டு த டாபிக் வி அரேஞ்ச்டு த டயக்ராம். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை வைக்கிறேன். இப்போ இந்த பார் மேக்னெட்டில் என்ன மாதிரி ஃபோர்ஸ் வந்து எனக்கு ஆக்ட் ஆக போகுது, வாட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ், அது டிரான்ஸ்லேஷனல் மோஷனா இல்லை ரொட்டேஷனல் மோஷனா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து எனக்கு நார்த்து போல், ஆமாவா? அப்போ நார்த்து போல் அப்படின்றப்போ எனக்கு இந்த நார்த்து போல் என்ன ஆகும், ரிப்பல்ஷன் ஆகும். கண்டிப்பாக சேம் போல் வந்து ரிப்பல் ஆகும். அப்போது இது வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, ஆமாவா? இது வந்து எனக்கு சவுத் போல் அண்ட் இது வந்து எனக்கு நார்த்து போல் அட்ராக்ஷன். அப்போது இந்த சைடில் பார்த்தோன்னா எனக்கு இந்த சைடு எனக்கு ஃபோர்ஸ் இருக்கும். இதே கான்செப்ட், இதே டாபிக் நம்ம படிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு சாப்டரில். அதே தான் டார்க் பார் மேக்னெட் அங்கே நம்ம சொல்கிறோம். அங்கே வந்து நம்ம டைபோல் சார்ஜஸை வச்சு ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் கான்செப்ட் ஓரியன்டட் எல்லாமே சேம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் வித்தியாசம் சரியா? ஸோ மற்றபடி கான்செப்ட் எல்லாமே சேம். அப்போ எனக்கு அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த பார் மேக்னெட்டில் சென்டர் பாயிண்ட்டை நான் ஓ அப்படின்னு சொல்கிறேன். இதிலேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் எல் அப்படின்னு தெரியும், இதிலேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸும் நமக்கு எல்லுன்னு தெரியும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டைபோல் நம்ம 2L அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கும் இல்லையா? முடிஞ்சது. அப்போது எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ், நெட்டு ஃபோர்ஸ் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் அதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா டார்க். ஏன் நெட்டு ஃபோர்ஸ் 0 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நார்த் போல் அதில் எனக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா QM மேக்னெட்டிக் சார்ஜ் இல்லை போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது அண்ட் பி மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட்டா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எப்படி தானே சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது B which is equal to force acting per unit charge அப்படின்னு நம்ம இதில் பார்த்துருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்டில். அதே கான்செப்ட் தான் இங்கே, பட் இன்ஸ்டெட் ஆஃப் E நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம் சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனுடைய ஃபோர்ஸு பர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். நல்ல கவனி, போல் ஸ்ட்ரென்த். அங்கே நம்ம சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் டிஃபைன் பண்ணியிருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா. அப்போ இங்கே பாரு, எனக்கு வெறும் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, எனக்கு இந்த டைம் இங்கே வந்துருச்சு. இப்போ புரிஞ்சது. இப்போ நீ பார்த்த அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன், எனக்கு இந்த நார்த் போலுடைய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷன், ஸோ ப்ளஸ். இப்போ நீ சவுத் போல் எடுக்கிற, சவுத் போல் FS, சவுத் போல் எனக்கு எந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதே தான் QM, எந்த சேஞ்சுமே இல்லை. B
ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும். எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன், எனக்கு இந்த சவுத் போலுடைய அட்ராக்ஷன் இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றதுனால நான் இங்கே மைனஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான். இது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது? இது கஷ்டமா? ஈஸி தான் இல்லையா? ஸோ அப்போது இங்கே நம்ம டைரக்ஷன் அப்படின்றனால நம்ம இப்படி கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை இங்கே பண்ண மாதிரி, ரைட்டா? அப்போ இதுலையே நம்ம நெட் ஃபோர்ஸ் பார்த்தோம். இதனுடைய நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எஃப்டி அப்படின்னு வச்சுப்போம். அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் இல்லை நெட் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நார்த் போல் ப்ளஸ் சவுத் போல். அந்த ரெண்டு போல்லையுமே எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ நார்த் போல் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? QM B வெக்டார். எனக்கு சவுத் போலில் பாரு மைனஸ் QM B வெக்டார். இப்போ பாரு இது ரெண்டுமே ஆப்போசிட், 0 முடிஞ்சது. அப்போ எனக்கு ஃபோர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? எனக்கு 0. முக்கியமான விஷயம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போ இதில் எனக்கு ஃபோர்ஸ் 0. அப்போ இதில் என்ன தான் ஆக்ட் ஆகுது? கொடுத்தாச்சு, டார்க், ரொட்டேட்டிங் எஃபெக்ட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டார்க் அப்படின்றத நம்ம ஒரு சிம்பிளான ஃபார்முலா நம்ம சொல்லியிருப்போம். டார்க் விச் இஸ் ஈக்குவல் டு F இன்டூ D. இது வந்து ஃபோர்ஸ் அண்ட் இது வந்து டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அது ரொம்ப முக்கியம். பர்பண்டிகுலர் அதை தான் நம்ம டார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எது? நீங்களே சொல்லுங்கள். இதுதான் இல்லையா? எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் இது தானே, இதுதான் எனக்கு பர்பண்டிகுலர். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? டார்க் அப்படின்றது அதுதான். டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் வந்து கம்மி. நம்ம படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, டார்க், மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி எனக்கு டார்க் டிஃபைன் பண்ணிக்கலாம். விச் மீன் அந்த ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு கண்டிப்பாக ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் இருக்குது இல்லையா, ரைட்? ஸோ டோர் இருக்குது. இங்கே தான் அந்த தாப்பால் போடுறது. இதுதான் அந்த செவரில் ஒட்டி இருக்கிற அந்த ஹிஞ்ச். இப்போ நீ என்ன பண்ணுற, ஒரு ஃபிங்கர் எடுத்து இங்கே புஷ் பண்ணி பாரு, டோர் செம்ம டைட்டாக இருக்கும், லாக்கே ஆகாது, அதாவது க்ளோஸ் ஆகாது, ஓப்பன் ஆகாது. இந்த இடத்துல வச்சுனா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதே இடத்துல நீ இங்கே வச்சு பாரு, டோருடைய எட்ஜில் வச்சு பாரு, ஈஸியாக டோர் ஓப்பன் ஆகும், ஈஸியாக க்ளோஸ் ஆகும். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, இதை தான் நம்ம ரொட்டேட்டிங் எஃபெக்ட், ரொட்டேட் தான் ஆகுது, மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், டார்க். அப்போ அந்த டார்க்கை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம விரலில் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ன்றது இந்த சென்டர்லேருந்து நீ கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். நீ இந்த சென்டரில் இங்கே பக்கத்தில் வைக்கும்போது நீ அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்த, லாங்கான டிஸ்டன்ஸ் வைக்கும்போது கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்த இல்லையா? அதுதான். அப்போது டார்க் வந்து மெயின்லி டிபெண்ட் அப்பான் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸும் ஒரு காரணம். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா நீ கம்மியாக தானே ஃபோர்ஸ் தானே கொடுத்த. இப்போது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நீ அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்த. ஆல்தோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, எனக்கு இந்த இடத்துல டார்க் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரொடியூஸ் ஆகும். சரி, டார்க்குடைய கான்செப்ட் இப்போ நமக்கு ரொம்ப டீப்பாலாம் தேவையில்லை, நம்ம இதை பார்ப்போம். அப்போது எனக்கு டார்க் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தேவை. அப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? இதுதான். அப்போ அது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் இல்லையா? ஆங்கிள். அப்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக அந்த ஓஷா சோட்டா வச்சு எனக்கு இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக நமக்கே தெரியும், அது வந்து சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். பர்பண்டிகுலர் நம்ம எப்பவுமே சைன் தீட்டா தான் சொல்லுவோம். அப்போ சைன் தீட்டா which is equal to என்னது? opposite by hypotenuse. opposite by hypotenuse. கரெக்டா? இந்த ஆப்போசிட் தான் இது. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இது தான். அது எனக்கு என்னன்னு தெரியாது. லெட் மீ சே இது ஏ, இது வந்து n அப்படியே இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஏலேருந்து n தான் எனக்கு ஹைபாட்டனியூஸ். அப்போது நான் இங்கே மேலே எழுதுறேன், சைன் தீட்டா which is equal to ஆப்போசிட் யார்? இவர் தான் ஆப்போசிட் இல்லையா? ஆப்போசிட் வந்து நமக்கு என்ன சொன்னோம்? an அப்படின்னு சொன்னோம். an அண்ட் ஹைபாட்டனியூஸ் அப்படின்றது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுதான் எனக்கு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். அண்ட் இதனுடைய டோட்டல் லென்த்தை பார்த்தோம் அப்படின்னா L + L to L. அப்போ இந்த ஆப்போசிட் அந்த சைடு இது ஆப்போசிட் இல்லையா? an. அப்போ an நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த 2L வந்து இந்த பக்கம் வந்துச்சா? அப்போ an which is equal to 2L sin theta. ரைட்டா? ஸோ அப்போது அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்? 2L sin theta.
ரைட்டா? ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். இதனுடைய ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா QMB, கரெக்டாக? QMB இன்ட்டு இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொன்னோம்? 2L sin theta, 2L sin theta. இது இப்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டைபோல் மூமெண்ட் விச் இஸ் நத்திங் பட் PM. பாரு QM 2L அப்படி தானே சொல்லுவோம். PM டைபோல் மூமெண்ட், இந்த B அப்படியே தான் இருக்குது, அண்ட் இந்த சைன் தீட்டா. கரெக்டாக? இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸை நம்ம என்ன படிச்சிருப்போம்? AB சைன் தீட்டா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது அந்த ஃபார்மில் தானே இருக்குது, AB சைன் தீட்டா. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? PM கிராஸ் B வெக்டார், அப்போது டார்க். இதுதான் முடிஞ்சது. இதை நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதனுடைய ஃபோர்ஸை வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போது எனக்கு அந்த நார்த் போலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, சவுத் போலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன. அப்போ ஜென்ரலாக நம்ம டார்க் எப்படி சொல்லுவோம்? டார்க் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். சேம் தான், ப்ளஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன? நார்த் போலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். இது வந்து எனக்கு சவுத் போலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். அப்போது நார்த் போலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? QMB. டிஸ்டன்ஸ் என்ன? இது இந்த ஓலேருந்து என்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன? L தான், நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, L ப்ளஸ். அப்போ சவுத் போலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது அதே தான், QMB, ரைட்டா? ஸோ L இதை வந்து நம்ம மைனஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே போயிடும். அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து சேம் தான், மேக்னிடியூட். நல்ல கவனி, மேக்னிடியூட். நான் வெக்டார் ஃபார்மை இங்கே சொல்லலை, சரியா? ஸோ இப்போ வெக்டார் ஃபார்ம் எடுக்கும்போது எனக்கு இது ப்ளஸில் தான் இருக்கும், அண்ட் இது எனக்கு மைனஸில் தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, சரியா? நம்ம மேக்னிடியூட் எடுக்கிறனால வி வில் ரைட் ஆஸ் இட் இஸ், சரியா? ஸோ அப்போ இது எழுதியாச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? எனக்கு எல்லாமே சேம். அப்போது டூ டைம்ஸ் ஆஃப் அந்த L QMB. இப்போ பாரு, இந்த 2L QM அப்படின்றது என்ன? உனக்கே தெரியுமே, PM அண்ட் இது B இல்லையா? ஸோ அப்போ இது நமக்கு இன்னொரு டேர்ம் இதில் என்ன வரும் அப்படின்னா, நம்ம பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொன்னோம்? சைன் தீட்டா. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், ரைட்? ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸை நம்ம சைன் தீட்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். அப்போ இது எல்லாமே நம்ம வெக்டார் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ரைட்டா? ஸோ அப்போ இதனுடைய ஃபோர்ஸ் வந்து இது, அண்ட் டிஸ்டன்ஸ் இது, அண்ட் வி வில் ஹேவ் சைன் தீட்டா ஆல்சோ, ரைட்டா? ஏன்னா A கிராஸ் B, A கிராஸ், அதாவது டூ வெக்டார் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், டூ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட்டை நம்ம சைன் தீட்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் நம்ம இங்கே ஜென்ரலாக சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிப்போம். இது வந்து மேக்னிடியூட். நல்ல கவனி, இது மேக்னிடியூட். ஸோ அப்போ இதை நம்ம வெக்டார் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல். ஸோ இது வந்து எனக்கு PM அண்ட் B கிராஸ், ஏடா சிமிலராக இருக்கா? நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே, ரொம்ப நல்லது தான். இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் நல்லது தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.